சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ். தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம். வணக்கம் சார். சார், இந்த 2025 இந்த தமிழ் புத்தாண்டில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பொதுவான பலன் இந்த 2025 பொதுவாக எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ திரு மகேஷ் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2025 எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? விஸ்வாவசு வருடம். இது விஸ்வாவசுவா விஸ்வாசுவாவா, இந்த ரெண்டு வார்த்தைகளும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. விஸ்வாவசு விஸ்வாசுவ, இந்த ரெண்டு வார்த்தைகளும் இருக்குது. விஸ்வாவசு அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது, சில கெட்ட விஷயங்கள் நடக்கிறது. ரொம்ப அழகாக நம்மளுடைய பீமராஜனாவும் வித்யா அவர்களும் அதை பற்றி எடுத்து சொன்னாங்க. அடுத்தது அவங்க எடுத்து அதை பற்றி பேச போகிறாங்க. இந்த வருஷத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், க்ரீனரி திங்ஸ், இந்த மார்க்கெட்டில் விற்கக்கூடிய பொருட்கள்லாம் அதன் மூலமான லாபங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷம் அதிகமாக இருக்கக்கூடியது நம்ம பார்க்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதனுடைய வளர்ச்சி ரொம்ப 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 வேகமாக வளரக்கூடியதாக இருக்குது. கண் சம்பந்தமான உபாதைகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி எல்லாருமே ஆண்டர்பிரனராக ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருக்குங்காட்டி இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா நிறையா சுய தொழில் மூலமான வெற்றிகள் நிறையா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி கிடையாது அந்த ஒற்றுமைகள் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய அரசியல் ரீதியான சில முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மக்கள்கிட்ட பணவரவே இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நகைக்கடையில் நிறையா பேர் இருப்பாங்க. நிறையா பணவரவுகள்லாம் வரும். நகையோடைய விலையெல்லாம் அற்புதமான ஏற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரகசியங்கள்லாம் வெளிப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு இந்த வருஷத்தில். அதே சமயத்தில் மலை சரிவுகள், மலை கோயில்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் தீ விபத்து, மலை சரிவுகள், நார்த் இந்தியாலாம் மலை சரிவுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீரினால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். மழை வந்துதான் விவசாயம் செழிக்கும் இல்லையா? நம்மளுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர் தானே. அப்போது இந்த அக்ரிகல்ச்சரில் விவசாயத்தில் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய சினிமா புது படங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாய்ப்புகள். முந்தைய தேட்டரில் இருந்ததுன்னா தேட்டர்லாம் ஓடாது சார், எங்கெங்க சார் ஓடிடியில் தான் ஓடிட்டுருக்கு. திருப்பி அந்த தேட்டரினுடைய மகிமை ஜாஸ்தி ஆகக்கூடிய சூழ்நிலைகளும் நிறையா வரதை நம்ம பார்க்க முடியும். அதே போன்று அரசியலில் புது தலைவர்களுடைய சில அப்படி வந்துட்டு திருப்பி அப்படி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. பண வரவுகள் கூடி வரக்கூடியதாகவும், இன்னும் நிறையா புது சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு உண்டான மாணவர்கள் ஜாஸ்தி ஆவாங்க. மே மாதம் வரைக்கும் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்க்கணும். புது நோய்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த விஸ்வாவசு வருடத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நன்றி சார். ஏன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொன்னீங்க, இதிலலாம் ப்ளஸ் இதிலலாம் நம்ம கவனமாக இருக்கணும்னு. தேங்க்யூ ஸோ மச். சும்மா நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2025 எல்லாருக்குமே பொதுவாக எப்படி இருக்க போகுது? உலகெங்கும் உள்ள பெகன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்க போகுது இந்த 2025 வருஷம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னா, ஐயா சொன்ன மாதிரி ஒரு 4 காரணிகள் மூலமாக இந்த தமிழ் புத்தாண்டு இப்படியெல்லாம் இருக்கும்னு அனுமானிக்கப்படுது. அதில் இந்த இடைக்காடு சித்தர்கள் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அதாவது பிரபவ அப்படின்ற வருஷத்தில் ஆரம்பித்து அக்ஷயம் அப்படின்ற வருடம் வரைக்கும் 60 வருடங்கள் தமிழ் வருடங்களாக கணக்கீடு செய்யப்படுது. அதில் 39வது வருடம் தான் இந்த விசுவாவசுவ வருடம். இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, எக்கச்சக்கமான மழை பொழிவு அப்படின்னு இருக்க போகுது. மழை பெஞ்சா பயங்கரமாக பெய்ய போகுது, வெயில் அடித்தாலும் பயங்கரமாக இருப்பது, எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போகுது. அதே மாதிரி கொஞ்சம் தங்கத்தின் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அந்த பாடல் படி பார்த்தோம்னா கொஞ்சம் குழந்தைங்களோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் கண்டிப்பாக இருக்கிறோம். இன்னும் நம்ம ஜாதக ரீதியாக எடுத்தோம்னா காலபுருஷனோட 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே இந்த குழந்தைகள் குறிப்பக்கூடிய இடத்துல கேது வரனால குழந்தைகளுடைய ஹெல்த் கண்டிப்பாக பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இப்போதைக்கு இருக்கும். அதே மாதிரி வேர்ல்டு வைடு கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வரும். தலைவர்கள் போடக்கூடிய வரிகளால் மக்களுக்கு சரியான ஆபத்துகள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அரசியல் பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி லாபம்னு பார்த்தோன்னா விவசாயிகளுக்கு நல்ல லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் எக்ஸ்பெஷலி இந்த பயிர் வகைகள் பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அதி அற்புதமான வளர்ச்சி அப்படின்றது, கால்நடை அப்படின்றது ரொம்ப சிறக்கும். மழைப்பொழிவின் மூலமாக பலன் இருக்குமா அப்படின்னா எல்லாமே கடலில் தான் கிடக்கும். பலன் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதிகமான மழைப்பொழிவு, மழை சரிவு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். உலக அளவில் பொருளாதாரம் அப்படின்றதுல இந்தியா தன்னிறைவடையும். ஆனால் மற்ற நாடுகள் கொஞ்சம் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குது.
இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்றது பொதுவாக இந்த உலகத்தை சுற்றிய ஒரு நிகழ்வு தான். அப்போ அது இந்தியாவுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எடுத்துக்க முடியாது. உலக ரீதியாகவே சில போர் மூழ்றது, சில தீக்கலால் விபத்து நடக்கிறது அப்படின்னு இருக்கு. அது இந்தியாவுக்கு கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்தியாவில் எதை கவனிச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விவசாயம் மேலோங்கும். வரி அப்படின்ற இடத்துல வந்து அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி அரசியல் தலைவர்களுடைய மாற்றம் அப்படின்றது நிகழப் போகிறது. கொஞ்சம் போர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்கங்க கொஞ்சம் தீ விபத்து வரலாம். இதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி இந்த தடவை கூட்டி கழிச்சு பார்க்கும்போது லாபம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒரு 6 விழுக்காடு லாபம் மதிக்கிறதுனால கண்டிப்பா பொருளாதார உயர்வு அப்படின்றது இந்தியாவுக்கு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. தேங்க்யூ வித்யா மேம். ஏன்னா நீங்கள் வந்து இருக்கக்கூடிய மைனஸும் சொல்லிட்டீங்க, அதன் மூலமாக ப்ரிகாஷனாக நம்ம வந்து நடந்துக்கலாம். வணக்கம்மா. பிகேன் பக்தி நேயர்களுக்கு விஸ்வாவச தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இந்த விஸ்வாவச ஆண்டு பிறக்குது. இதனுடைய பொது பலன்கள் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு தமிழ் வருஷம் பிறக்குதுன்னு சொல்லும்போது அதனுடைய பலன்களை கணிக்கிறதுக்கு பல வகையான மெத்தட் இருக்குது. அதில் ஒன்று, இந்த ஆண்டு பிறக்குது இல்லையா, பிறக்கக்கூடிய நேரம். ஒரு குழந்தை வந்து ஜனிக்குது, அந்த ஜனன நேரத்தை வச்சு ஒரு ஜாதகத்தை எடுத்து அதிலிருந்து பலன் சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, இந்த ஆண்டுக்குன்னு சொல்லி ஒரு சித்தர் வந்து, இடைக்காடர் சித்தர் வந்து ஒரு வெண்பா குறிப்பிட்டு இதனால் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படி சொல்லக்கூடியது. மூன்றாவதாக, பெரும்பாலானவர்கள் வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆண்டில் ஆண்டு கோள்களாக இருக்கக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய நிலை, இவர்கள் சஞ்சரிக்கக்கூடிய அந்த கதி, பயிற்சி ஆகக்கூடிய நிலை, இதை வைத்து பலன் சொல்லக்கூடிய அம்சம் இருக்கிறது. இந்த ஆண்டில் நவநாயகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எலெக்ஷன் நடக்குது. அப்புறம் வந்து ஒரு ஆட்சி வந்து எங்கள் கட்சி வந்து எலெக்ஷனில் வின் பண்ணிவிட்டு எங்கள் அரசியலமைப்பு ஃபார்ம் பண்ணுறாங்க. இவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருப்பார், பிரைம் மினிஸ்டராக இருப்பார், இந்தந்த துறை வந்து இன்னென்ன மினிஸ்டருக்குன்னு சொல்கிற மாதிரி நவ கிரகங்களில் இன்னென்ன கிரகம் இன்னென்ன விஷயத்தை வந்து பொறுப்பு வகிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் இந்த ஆண்டில் வந்து சூரியன் தான் நிறைய விஷயங்களுக்கு பொறுப்பு வகிக்கக்கூடியவராக இருக்கார். இதெல்லாம் வைத்து பலன் சொல்லும்போது நல்லது தீயது ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். எப்பயுமே நம்ம வந்து ஸ்வீட்டை காரம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்வீட் தான் சாப்பிடுவோம். அதுபோல் நல்ல பலன் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் வந்து சுபிக்ஷமாக இருக்க போகிறாங்க. இந்த ஆண்டில் மழை வளம் வந்து சிறப்பாக இருக்கும், விவசாயம் நல்லபடியாக இருக்கும், பெரும்பாலானவர்கள் வந்து தீய பழக்கத்திலிருந்து விடுபட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. நல்ல பலன். தீய பலன் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் காலபுருஷன் 12ஆம் இடத்திற்கு வர்றதுனால இந்த ஆயுட்காரகனாக அவர் இருக்கார். அதனால் உயிர் காக்கக்கூடிய சிகிச்சை அந்த விஷயத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும், உயிர் காக்கும் மருந்துகளை நிறைய கண்டுபிடிக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து ஆராய்ச்சியாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் வரும். இந்த தீய பலனும் கூட நல்லதாக மாறும். நம்ம எல்லோரும் வந்து சரியான நேரத்தில் உயிர் காக்கப்படுவோம். இது ஆண்டினுடைய பொதுவான பலன். இது ரொம்ப நன்றி சார். மைத்திலி மேம், நீங்கள் சொல்லுங்கள் மேம். பிஹைண்ட் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அதாவது விஸ்வாவசு வருடம், இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து 2000க்கு அப்புறமா வந்து ஒரு ஆண்டு மாற்றம் இருந்ததோ அந்த மாதிரி இந்த 2025 இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நடக்க போகுது. இப்போ பார்த்திங்கன்னா தலைவர்கள் ஆகட்டும், ஒரு ப்ராப்பரான ஒரு தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம். ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தலைவர் வந்து மாற்றங்கள், தலைவர் உயிருக்கு ஆபத்து, இந்த மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆன ஒரு விஷயங்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த 2026 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் வந்து தங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விலை ஏற்றமும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை மிக இறக்கமும் வந்து சந்திக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு, அதே மாதிரி ஆயிருக்கு. ஸோ இப்போவும் இந்த அக்டோபர், நவம்பர் காலகட்டங்களில் மிகப்பெரிய நிலநடுக்கம் உலகத்தில் அங்கங்கே வந்து நடக்க போகுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த 2025 வந்து நடக்கும். ரொம்ப நன்றி மேம். ஸோ இப்போ வந்து பொதுவான பலன் 2025 எப்படி இருக்கும், எதெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எதெல்லாம் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ பொதுவான பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பொதுவாக யாருனாலும் இந்த பரிகாரம் பண்ணிக்கலாம், இந்த உலகத்துக்காகவோ நன்மைக்காகவோ, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? இந்த விஸ்வாவச வருஷத்தில் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு, பரிகாரம், பிராயச்சித்தம்னா என்ன, இந்த ஆண்டு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டு பிறக்குது, நம்ம போய் வழிபாடு செய்வோம். என்ன செய்வோம்னா, நமக்கு தேவையானது, நம்முடைய குடும்ப நபர்களுக்கு தேவையானது, அதிகபட்சம் சில பேர் வந்து பிடித்த நண்பர்களுக்கு, சில பேர் உறவினர்களுக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னு வேண்டிப்போம். ஆனால் ஆண்டு பிறக்குதுன்னு சொல்லும்போது இந்த ஆண்டே நல்லபடியாக பிறக்கணும், இந்த ஆண்டு எல்லோருமே எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து நல்ல வீடு ஒன்று வாடகை கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். அவருக்கு வீடு கொடுத்தீங்கன்னா போகிறோம். அதாவது நோ புரோக்கர் 99 ஏக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆடு கிடையாது.
ரொம்ப வருஷமாக அவர் கஷ்டப்பட்டு இருக்கார். எனக்கு ஒரு வாடகை வீடு வேணும்ப்பா, நான் போய் குடியிருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம எல்லோரும் வீடு கொடுப்போம், கட்டாயம் இந்த ஆண்டு நமக்கு நல்லா இருக்கும். அவர் யாருன்னு கேட்டால் கடவுள், வீடு எதுன்னு கேட்டால் நம்முடைய மனசு. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால், ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும், தங்கணும்னு சொன்னால் ஹைஜீனிக்காக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா, சுத்தமாக இருக்கா, நாகரிகமாக இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லாத இடத்த அவாய்ட் பண்ணிடுவோம். அதுபோல் கடவுள் தேடிட்டே இருக்கார். எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்குமா, யாராவது மனசில் போய் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. அதில் நம்ம வந்து இந்த கலியுகம்னு சொல்கிறதுனால, இந்த கர்ம வினையை அனுபவிக்க தான் பிறந்திருக்கோம் சொல்கிறதுனால அதற்குண்டான இடமா நம்ம மனசை வச்சுக்கல. அப்படி வைத்து கொண்டு கடவுளுக்கு வாடகைக்கு, ஏன்னா வாடகைலாம் நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம், அவருக்கு வீடு கொடுத்தோம்னு சொன்னால் கட்டாயம் இந்த ஆண்டு எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக அமையும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். மகேஷ் சார், நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது பொதுவான பரிகாரம் இருக்குங்களா? பொதுவான பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி சிம்ம ராசி இருக்குது, அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசிக்கு இருக்குது, குரு மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ராசி இருந்துகிட்ருக்கு, 7 ராசி நடந்துட்டு இருக்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கும்பம், மீனம், மேஷம். பொதுவாக இவங்க இந்த சனி பகவானால் தாக்கப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை சனீஸ்வரர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர்கள் தான தர்மங்கள் நிறையா பண்ணுறது விசேஷமான பலன்கள் இருக்கும். மற்ற ராசிகளில் இஷ்டதெய்வ வழிபாடு போதும் அவர்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக அமையும். ஸோ பொதுவாக எல்லா ராசிக்காரங்களும் இந்த ஆண்டில் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தை நீங்கள் வந்து இயக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆத்மகாரகனான சூரியனை வந்து பலப்படுத்தணும். பொதுவாக வந்து இப்போ வந்து காலையில் எழுந்திருக்கிற பழக்கமே இல்லை இல்லைங்களா, கொஞ்சம் விடிவெளின்னு இருக்குது. அந்த விடிவெளி சூரியன் உதயமாகி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த விடிவெளியை காலையில் பார்த்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், சும்மா கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. ஒரு 48 நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணும் போது அதுக்கப்புறமா உங்களுக்கே வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, சூரிய பகவான் அதாவது ஆத்மகாரகனை நீங்கள் பலப்படுத்த மற்ற கிரகங்களும் வந்து உங்களுக்கு அது நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து சிவன் வழிபாடு, வீட்டில் வந்து எப்பவுமே வந்து விளக்கு எரிய விடுங்க, விளக்கேற்றுங்க. கொஞ்சம் குளிர வைக்கணும்னா கூட நீங்கள் வந்து குளிர வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் திருப்பியும் ரொம்ப வறுமையில் இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாரோ ஒரு ராசிக்காரங்க வந்து நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு கஷ்டங்கள் சூழ்நிலையாகவே இருக்குன்னா நீங்கள் 24/7 வந்து வீட்டில் விளக்கேற்றி பாருங்கள். நிச்சயமாக இந்த கஷ்ட காலத்துலேருந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ராசிகளும் இந்த பஞ்சபூதத்தை கண்டினியூவாக இயக்கிட்டு இருக்கும் போது இந்த ஆண்டு இல்லை எந்த ஆண்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்மை தரும். சூப்பர் மேம், ரொம்ப அழகான பரிகாரம் சொன்னீங்க. மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம். இந்த தமிழ் புத்தாண்டு 2025 எல்லாருக்குமான ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, மிக முக்கிய பொறுப்பை வைக்கக்கூடிய ஆள் வந்து சூரியன் தான். அவர் வீட்டுக்கே கேது வரார். அப்போ எல்லா ராசிக்காரரும் 12 ராசிகளும் தப்பாமல் ஒரு ஆளை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கற்பக விநாயகர் வழிபாடு பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கற்பக விருட்சமாய் வளரும். முடியும்னு நினைக்கிறவங்க பிரம்மமுகூர்த்தத்தில் ஒரு விளக்கேற்றி வைத்து கற்பக விநாயகருடைய படத்தை வீட்டில் எல்லா ராசிக்காரரும் மாட்டி வச்சு அவர் முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணி பாருங்க. வாழ்க்கை கற்பக விருட்சமாக கண்டிப்பாக இந்த 2025 வருடம் உங்கள் புத்தாண்டில் மலரும். செம மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே விவர், ஸோ இந்த பிஹைண்ட் பக்தியில் பார்த்தீங்கன்னா இந்த 2025 தமிழ் வருடப்பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஜோதிடர்கள் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக வந்து சொன்னாங்க. பரிகாரங்களுமே வந்து ரொம்ப எளிமையாக எல்லாரும் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஸோ இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நம்புகிறோம். ஸோ பிஹைண்ட் பக்தி நேயர்கள் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.